ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபார்முலா இல்லாமல் எப்படி ஒரு சம்மை அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் அசிஸ்டண்ட் ஆர் பிளானிங் அசிஸ்டண்ட் இன் தமிழ்நாடு அந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின்லேருந்து நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக 25 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சம் வந்து ஃபார்முலா இல்லாமையே நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதில் இருக்க 7 சம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரிமைனிங் இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம், அடுத்த எழுத்தை கண்டறிக. RUXAD இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம A to Z ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இசட்டுக்கு அப்புறம் ஏ இருக்குது, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அப்புறம் யூ கொடுத்துருக்காங்க, ஆறுக்கு அப்புறம் யூ, அதுக்கப்புறம் யூக்கு அப்புறம் எக்ஸ், எக்ஸுக்கு அப்புறம் ஏ, அதாவது இசட்க்கு அப்புறம் ஏ நான் சொன்னேன்ல அது, அதுக்கப்புறம் ஏக்கு அப்புறம் டி. ஸோ இடையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும். ஆறுக்கும் யூக்கும் நடுவில் எஸ்டி அப்படின்றது 2 இருக்குது. ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் நடுவில் ரெண்டு எழுத்தை வந்து விட்டுருக்காங்க. ஸோ டிக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னா அதே ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். 2 எழுத்தை விட்டுட்டு ஜிக்கு நம்ம போகிறோம். ஸோ ஆன்சர் ஜி. இதிலே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு எழுத்து மிஸ் பண்ணி கூட அவங்க கேட்கலாம். இடையில் எத்தனை எழுத்துக்களை அவங்க விடுறாங்க அப்படின்றத மட்டும் பேஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம அப்ரோச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஷின், 3, 6, 9 எக்ஸெட்ரா 111 என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Tn is equal to a plus n minus 1 into d. இதுதான் இதற்கான ஃபார்முலா இல்லாமல் எப்படி போடுறது அப்படின்னா, இப்போது இது எத்தனாவது டேபிள் அப்படின்றத நம்ம நோட் பண்ணோம். 3, 6, 9 அப்படின்றத இந்த 3 பேஸ் பண்ணியே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து 3வது வாய்ப்பாடு அப்படின்னு. ஸோ இந்த கொடுத்துருக்க லாஸ்ட் நம்பரை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணணும். இப்போது ஒரு வேளை அங்கே வந்து 4th டேபிள் கொடுத்துருந்தாங்க, 4, 8, 12 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கீழே 4th டேபிளால் டிவைட் பண்ணணும். ஸோ இதை இப்போ வந்து இந்த சம பார்க்கலாம். 111 டிவைடட் பை 3. 3 வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து 3rd டேபிள். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 ரிமைனிங் 2 7 37. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் 37. ஆப்ஷன் ஏ 37. அடுத்தது சுருக்குக √49 + √220 + √16 + √81. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் 2 விஷயம் நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர், அதுக்கப்புறம் இங்கே என்ன சைன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணணும். இப்போது 49 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சம் நம்பரை நம்ம ஆட் பண்ணோன்னா அதோட ரூட் ஆஃப் தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இப்போது எதை வந்து நம்ம டபுள் டைம் பண்ணோம் அப்படின்னா 49 வரும், அப்படின்னா 7 7 49 வரும். ஸோ அதை நம்ம எடுக்கக்கூடாது ஆன்சராக, ஏன்னா இங்கே ப்ளஸ் சம் நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து 8. ஏன் அப்படின்னா 8 8 64. இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்க நம்பரோட ரூட் ஆஃப் எடுத்துகிட்டு அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஹையஸ்ட் நம்பரை நம்ம எடுத்துக்கணும். ஏன் நியரஸ்ட்டாக இருக்க ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 15 15 12 12லாம் அதை விட தாண்டி அதிகமாக போகும். ஸோ 7 7 49, அதுக்கப்புறம் சம் நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது 8 8 64 வரும். இப்போ ஒருவேளை இங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 7 49, இங்கே 6, இங்கே 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நியரஸ்ட்டாக இருக்க கம்மியான நம்பரை எடுத்துக்கணும். அதாவது 7க்கு கம்மியான நம்பர் 6. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 6ஆக இருக்கும். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம், 12 மாடுகள் ஒரு வயலை 10 நாட்களில் மேய்கிறது எனில் 20 மாடுகள் அதே வயலை எத்தனை நாட்களில் மேயும்? இது நேர்மாறல் எதிர்மாறல் அதை பேஸ் பண்ணி நம்ம அப்ரோச் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக நீங்கள் வந்து எடுக்கணும். அதில் தான் அந்த ட்ரிக்ஸே இருக்குது. மாடுகள் 12 மாடுகள் 10 நாட்களில் வேலை செய்யுது, 20 மாடுகள் எத்தனை நாட்களில் வேலை செய்யும்? இதான் கொஷின். ஸோ மாடுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்கள் வந்து குறையும்.
இதுதான் அதுக்கான பேசிக் திங். ஸோ ஒரு டேர்ம் வந்து அதிகரிச்சிச்சு, இன்னொரு டேர்ம் கம்மியானுச்சு அப்படின்னா அது வந்து எதிர்மாறல். எதிர்மாறலில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். இங்கே ஒரு டிவைட் சிம்பிள் போடுங்க, இங்கே ஒரு இன்ட்டு சிம்பிள் போடுங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 6 வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 நாட்கள். 20 மாடுகள் அதே வேலையை 6 நாட்களில் செய்து முடிக்கும். இதை நீங்கள் நேர்மாறலாம் எதிர்மாறலாக கண்டுபிடிச்சிங்க. இதை வந்து சீக்கிரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஷின், 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள். கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 25ல் 72% கண்டுபிடிச்சா ஆன்சர் அப்படின்னு நீங்கள் போடக்கூடாது. கொஷினை வந்து நீங்கள் 2 டைம் படித்து பார்க்கணும். 25 மாணவர்களில் 72% பேர் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க யாருன்னா திறமையானவர்கள். அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். 25க்கு 72% போட்டோம்னா 18 பேர். 18 பேர் யார் அப்படின்னா திறமையானவர்கள். அவங்க கேட்குறது திறமையற்றோர் யார், எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் 25 மைனஸ் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா 18. 25 பேரில் 18 பேர் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திறமையற்றவர்கள் 7 பேர். சிம்பிளான சம் தான், ஆனால் நம்ம வந்து கொஷினை 2 டைம் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 666 கிராமுக்கு 6 கிலோகிராம் என்பதன் விகிதம் காண்க. விகிதம் அப்படின்னா ரேஷியோ. ஸோ 666 கிராம் ரேஷியோ 6 கிலோகிராம். இதை நம்ம ஃபுல்லாகவே கிராமுக்கு மாற்றிக்கிறோம். இந்த பக்கம் 666 கிராம் அதை அப்படியே வச்சுக்கிறோம். 6 கிலோகிராம், ஒரு கிலோவுக்கு 1000 கிராம். ஸோ 6000 கிராம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, அதாவது 6வது வாய்ப்பாட்டில் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே 111, இங்கே 1000. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 111:1000. அடுத்த சம், 48இன் 48% இஸ் ஈக்குவல் டு எக்ஸின் 64% எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இன் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து மல்டிபிள் சிம்பிள் அங்கே வரும். 48இன் 48% இஸ் ஈக்குவல் டு எக்ஸின் 64%. கொடுத்த இன்ஃபர்மேஷனில் நம்ம எழுதிட்டோம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எக்ஸெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமும் எழுதிக்கணும். ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா 64 டிவைடட் பை 100 அந்த பக்கம், அதாவது ஈக்குவல்ஸ்க்கு அந்த பக்கம் போகும்போது 100 டிவைடட் பை 64 அப்படின்னு வரும். இது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 36 நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணால் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 7 கணக்குகள் இதுலேருந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரிமைனிங் இருக்க சம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.